இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கர்த்தர் நல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வடைக்கு இந்த லெண்டேஸ்ல கர்த்தர் கொடுத்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர். முதலாம் வார்த்தை உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். மறுபடியும் ஞாபகப்படுத்துவதற்காக முதலாம் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். அல்லேலூயா. 2வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம், அதே அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. 2ஆம் வார்த்தை இது. 3வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த 3 வார்த்தைகளை குறித்து கர்த்தர் கொடுத்த செய்தியை நாம் தியானித்தோம் அல்லவா? இன்றும் கூட கர்த்தருடைய சுத்த கிருபையினால, இரக்கத்தினால நம்ம இயேசு மகாராஜா சிலுவையில் தொங்கின அந்த வேளையில அவர் வாயிலிருந்து உதித்த 4வது வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பாடுகளை தியானிக்கிற வேளையில நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் எவ்வளவாய் நொறுக்கப்பட்டான்னு சொல்லி நம்ம இருதயத்தை அந்த வேதனை காயப்படுத்துகிறது அல்லவா? அப்ப இந்த மாதத்தில் இருந்து இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, இந்த லெண்டேஸ்லேருந்து கர்த்தருடைய வருகையின் நாள் மட்டும் கர்த்தருக்கு பிரியமான பாதையில நடப்போன்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் ஒரு ஜனக்கூட்டமாய் இஸ்ரவேலின் பெருமந்தையாய் எழும்பலாமா? கர்த்தர் நல்லவர். 4வது வார்த்தைகளை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்னால் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி, அந்த பாடலை பாடுகிற வேளையில கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய மகிமையை உணர்ந்தவர்களாய் என்னோட சேர்ந்து நீங்க பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் தொங்கின அந்த கோர காட்சியை மனதிலே கொண்டு வந்து கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்தவர்களாய் நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிற வேலையில வாட்ஸ்அப் மூலமாய், யூடியூப் மூலமாய் வருகிற வார்த்தைகளாய் இருந்தாலும் கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளாய் இருப்பதனால நீங்க ஆன் பண்ணி கொண்டே உங்க வேலைகளை பார்க்கலாம் அல்லவா? இது கர்த்தருடைய சுத்த கிருபை. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நெசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நெசியாமல் இருப்பாயா. நம் அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலை மேலே சிலுவையில் தொங்கின அந்த வேளையிலும் கூட நாம் அவர் மேல் வைத்திருக்கிற பாசத்தை உணரும்படியாய் பாவிகளாகிய நம்மை பார்த்து என்னை நேசிக்கின்றாயான்னு சொல்லி பரிதாபமாய் கேட்கிற அந்த காட்சியை நாம் மனதில் இருத்தும் பொழுது அப்படியே கர்த்தருடைய பாடுகள் நம் நினைவிலே வரும் அல்லவா? அந்த பாடுகளை அப்படியே தியானித்துக் கொண்டு இந்த பாடலை மறுபடியுமாய் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர்.
என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பியதால் ஓடி வந்தேன் மானிடனாய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவம் பார பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பார், உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமும் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ராஜாதி ராஜா, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், என்னை நேசிக்கின்றாயான்னு சொல்லி கர்த்தர் நீர் கேட்டபடிக்கு அப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உம்முடைய அன்பு பிள்ளைகள், உம்முடைய இஸ்ரவேலின் பெரு மந்தைகளாகிய உம்முடைய அன்பு பிள்ளைகள் உம்மை நேசிப்பதை காட்டிலும் இந்த உலகத்து இன்பங்களை ஆசா பாசங்களை நேசிக்க மாட்டோம் தகப்பன். ராஜாதி ராஜா, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய மகிமையினால், உம்முடைய கிருபையினால், உமது அன்பு மகளுடைய வாயோடு வாயாய் இருந்து நீர் கொடுக்கிற வார்த்தைகளை சொல்ல இருக்கிற உமது அன்பு மகளை சுற்றி உடைய பிரசன்னம், உடைய மகிமை, உடைய கிருபை அளவில்லாமல் நிறைக்கட்டும் தகப்பனே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் வெறுமனே விதைக்கப்படக்கூடாது ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்பதின் மூலமாக உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுப்பாவுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சுத்த வார்த்தைகள் என்பதை அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியால் பாவ இருளினால், மரண கட்டுகளினால், சாப கட்டுகளினால் மூடப்பட்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் வரும்படியாய் இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உன் துக்க நாட்கள் முடிந்து போ, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தரே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா, உம்முடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்றும் கூட கர்த்தரை மட்டுமாய் நமக்காக எல்லா பாடுகளையும் சகித்துக் கொண்ட தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவருடைய வருகையின் நாள் நாம் மறைவாய் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகும்படியாய் பாடுகளின் மத்தியிலும் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை குறித்து கர்த்தருடைய சுத்த கிருபையினால இரக்கத்தினால அவர் கொடுத்து கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றும் கூட நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று ஏசப்பா கொடுத்த வார்த்தை மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மறுபடியுமாய் எல்லாரும் வேதத்தை திறந்து மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாடுகள், வலி, வேதனைகளை நம் கர்த்தர் நமக்காக தாங்கிக் கொண்டார். இவ்வளவு வேதனைகளின் மத்தியிலும் கூட ஏளன பேச்சுக்கள், பரிகாச வார்த்தைகள் தான் ஆண்டவருடைய இருதயத்தை ஈட்டியால் துளைக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னொரு பக்கம் தான் நேசிக்கும் தாய்க்கும் தன்னை நேசிக்கும் அருமையான நண்பன் யோவானுக்கும் ஆறுதல் சொல்ல முடியவில்லையே என்று அவருடைய இருதயம் வேதனையோடு பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி அவருக்கு தெரியும், பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த குமாரனுக்காக சகலத்தையும் செய்ய வல்லவன் சொல்லி பாடுகளின் வேதனை தாங்க முடியாமல் தன்னுடைய தகப்பனை நோக்கி நம் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து கதறுகிறார், ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை கடந்து வரும் பொழுது சோர்ந்து போகிறோம் அல்லவா? அதே போல அவர் ஒரு மனித குமாரனா இந்த உலகத்துல பிறந்தார். அதனால அத்தனை பாடுகளையும் அவர் ஒரு தெய்வ குமாரனா இருந்தாலும் கூட மனுஷன் படும் பாடுகளை அவர் தம்முடைய சரீரத்தில் அனுபவித்தார். அந்த வேதனை தாங்க முடியாமல் தான் மனிதனை நோக்கி அவர் கூப்பிடல. ஏன்னா வேத வசனத்தின் மூலமாய் நம் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் சொல்லி, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் சொல்லி. அதனாலதான் அவர் மனுஷனை நோக்கி கூப்பிடல. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் பின்னால வந்த அவருக்கு அன்பானவர்கள், அவருக்கு அன்பான சீடர்களே அவரை பின்பற்றுவதை விட்ட பிறகு ஒரே ஒரு சீடன் மாத்திரம், யோவான் மாத்திரம் அவருக்கு பின்னாலே சென்றான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் அவரை விட்டுவிட்டார்கள். அவரை பெற்ற தாயும் யோவானும் அவர் அருகில் நிற்கிறார்கள். அதனால் அவருக்கு தெரியும், இந்த பொல்லாத மனிதர்களை கூப்பிட்டான் அவர்களிடமிருந்து ஒரு இரக்கமும் கிடையாது, ஒரு உதவியும் கிடைக்காதுன்னு சொல்லி. அதனாலதான் பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். அந்த பாடுகளின் வேதனையை தாங்க முடியாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள், துக்கங்கள், வேதனைகள் வருகிற வேளையில நம்ம என்ன செய்யறோம்? மனுஷன்ட்ட போனா ஒரு உதவியும் கிடைக்காத பட்சத்துல நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம், ரொம்ப ஜெபிக்கிறோம். அப்பதான் நம்ம நினைக்கிறோம், ஏசு மகாராஜாவை ஏசப்பாவை தேடுகிறோம் இல்லையா? டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்க? ஐசியூ வார்டுல சீரியஸான கண்டிஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸை பார்த்து, அவருடைய உறவினர்களை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க? நாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம், இனி உங்களுக்கு உதவி செய்வது, நீங்க எந்த தேவனை வணங்குகிறீர்களோ அவர்கள் தான் உதவி செய்ய முடியும், உங்க ஏசப்பா தான் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் சொல்லி டாக்டர்களை கைவிடுகிற சூழல்ல என்ன செய்வாங்க? கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஐசியூ வார்டுல, ஆபரேஷன் தியேட்டர்ல, மரண பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த நோயாளிகளுடைய உறவினர்கள் உடனே அந்த நேரம், அது வரைக்கும் அவங்க ஏசப்பாவை தேடாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் அவங்க ஆண்டவரை நோக்கி கதரை கூப்பிடுகிற நேரத்துல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அல்லவா? கர்த்தர் நல்லவர். அப்படி கூப்பிடுகிற அந்த அப்பாவி ஜனங்களின் வேதனைகளை பார்த்து உடனே ஏசப்பா என்ன செய்வார்? நானே உன் பரிகாரின்னு சொல்லி அப்படியே அவருடைய தழும்புள்ள கரத்தில் இருந்து குணமாக்கும் வல்லமையை அந்த நோயாளிகளின் உடல்ல பாய்ந்தொடி செய்ய வைத்து, அந்த மரிக்கும் தருவாயில் இருந்த நோயாளிகள் கூட மறுபடியுமாய் ஜீவனோடு எழுந்திருக்கிற கிருபையை கொடுப்பார். அமேன், அல்லேலூயா. அவ்வளவு இரக்கமுள்ள தேவன் நம் தேவன். எனக்கு
அன்பான தேவ ஜனமே, ஏன்னா அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் இல்லையா? அதற்காக தானே கல்வாரி சிலுவையில அத்தனை பாடுகளையும் அத்தனை வேதனைகளையும் அவர் தாங்கிக் கொண்டார். பரம வைத்தியர் அவர், நல்லவர். நிறைய சகோதர சகோதரிகள் அதுவரைக்கும் சர்ச்சுக்கு கூட போக மாட்டாங்க, வேதத்தை திறந்து வாசித்திருக்க மாட்டாங்க. ஆனா தங்களுடைய வாழ்க்கையில பாடுகளை சந்திக்கிற நேரத்துல தான் கர்த்தருடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஏன்னா இந்த உலகத்துல கையில ஒண்ணும் இல்லைன்னா அல்லது பெரிய பொல்லாத நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஜனங்கள் நம்மை விட்டு தூர ஓடி போவார்கள். கிட்ட வந்தால் கூட அந்த நோய் நம்மை தொற்று விடுமோ என்று. ஆனா நம் அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்ன செய்வார்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவர் நம்மளை அப்படியே ஆற்றி தேற்றி அரவணைக்கிற அன்பு நல்ல தகப்பன். அப்படிதான் அந்த உலகத்துல நம் தேவாதி தேவனாய கர்த்தர் ஜீவித்தார். அவருக்கு கிடைத்த பரிசை பார்த்தீங்களா? இந்த உலகத்து ஜனங்கள் அவரை கொடுத்த பரிசு சிலுவை மரணம். நாம் கண்ணீர் வடிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், முழங்காலில் நின்று செபிக்கிறோம், பதில் இல்லை. நிறைய நேரங்கள்ல உடனே பதில் கிடைக்காது, உடனே சோர்ந்து போகிறோம் இல்லையா? ஏன்னா நம்ம பாவம் இல்லாமல் பரிசுத்த பாதையில் நடந்து வந்தாலும் கூட ஏன் இந்த பாடுகள் எனக்கு அப்படின்னு சொல்லி சங்கீதம் 22வது சங்கீதத்திலும் கூட தாவீது ராஜா அப்படிதான் கதறுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாவீது ராஜா அவ்வளவு பெரிய ராஜாவாய் இருந்தாலும் கூட அவர் கர்த்தரை நோக்கி கதறுகிறார். அவர் வாழ்க்கையில பாடுகள், சஞ்சலங்கள், வேதனைகள். அவருடைய மகனே அவருக்கு விரோதமா எழும்புகிறான் அல்லவா? இக்கட்டு நேரத்துல மனுஷனுடைய உதவி விருதாங்கிறதை அவர் அறிந்து உணர்ந்தனால, ஏன் ஏசப்பா என்னை கைவிட்டு, ஏன் நான் இவ்வளவு தூரம் நோக்கி கூப்பிடுகிறேனே, என் கூக்குரலின் சத்தத்திற்கு ஏன் உதவி செய்யாம தூரமாயிருக்கிறேன்னு சொல்லி தாவீது ராஜா புலம்புகிறான் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற நேரங்கள்ல கண்டிப்பா அவர் நமக்கு உதவி செய்வார். ஆனாலும் கூட நம்ம என்ன செய்வோம்? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் நம்ம பார்ப்போம் இல்லையா? இன்னைக்கு ஜெபித்தா இன்னைக்கு உடனே பதில் கிடைக்கணும்னு சொல்லி. ஆனா கர்த்தருக்கு தெரியும் எப்ப நமக்கு உதவி செய்தா அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிரந்தர சந்தோஷத்தை கொண்டு வரும் சொல்லி. அதனாலதான் நம் தேவாதி தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் சொல்லி. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காலங்கள் நெடுங்காலமாய் காத்திருப்பது போல இருக்கலாம். ஆனாலும் கூட திடீரென்று ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய வாழ்க்கையில வருகிற வேளையில என்னாகும்? ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசித்தது போல இருக்கும். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அப்ப நம்ம கர்த்தருக்கு தெரியும், நம்மை படைத்த தேவனுக்கு தெரியும் எப்ப எந்த நேரம் நமக்கு உதவி செய்யணும் சொல்லி. அதனால எனக்கு அன்பான தேவ ஜனமே, எவ்வளவு பெரிய பாடுகளா இருந்தாலும் கூட நீங்க கலங்கி சோர்ந்து போக வேண்டாம். கதறலாம் கர்த்தருடைய சமூகத்துல, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு சொல்லி நீங்க கண்ணீர் வடிக்கலாம். ஏன்னா மனுஷனால இதயத்தின் காயங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்ம மனிதர்கள், நம்மளுக்கு நிகழ்காலம் தெரியும், கடந்த காலம் தெரியும், ஆனா எதிர்காலத்துல என்ன நடக்கும் சொல்லி நமக்கு ஒரு நாளும் தெரியாது. கர்த்தர் நல்லவர். அப்படியே தெரியும் என்றாலும் கூட அது கர்த்தருடைய சுத்த கிருபையினால மாத்திரமே. தரிசனங்களின் மூலமாய், வேத வசனங்களின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல ஒரு வெளிச்சம் இருக்கிறதுன்னு சொல்லி நமக்கு காட்டி தருவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதனால இன்றையிலிருந்து நீங்க உங்க வாழ்க்கையில உள்ள பாடுகள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைப்பார்ங்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு, அதற்காக தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சிலுவை சுமந்து வெற்றி சிறந்தார்ங்கிறதை அறிந்து உணர்ந்து நீங்க காத்திருக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் இணைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய ராஜாதி ராஜாவும் கூட எதற்காக இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? சத்துருவை காலின் கீழே நசுக்கி போட்டாதான் இந்த சிலுவை மரணத்தில் அவர் வெற்றி சிறந்தால்தான் பரலோக ராஜ்யத்தின்
ஆசீர்வாதங்களை அவருடைய அன்பு பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்ள முடியுங்கிறதை ஏசப்பா அறிந்திருந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்மை போலதான், நாம் புலம்புவதை போலதான் நம்முடைய பரம தகப்பன் தேவகுமாரனாய் இருந்தாலும் கூட மொத்த மனுக்குலத்தையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக மனிதனாய் பிறந்ததுனால மனிதன் படும் இருதய வியாகுலங்களை அவரும் கடந்து வந்தார். ஆனாலும் அவர் நம்மை போல அல்ல. உலகத்தாரின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி அவர். அவருக்கு தெரியும் தான் இன்ன விதமாய் மரிக்க போகிறோம் என்று. அதனாலதான் மார்க் 14வது அதிகாரம் 34வது வசனத்துல ஏசப்பா சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். மார்க் 14:34, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்ததுனால இன்ன பாடுகளை கடந்து வருவார் என்பதை அவர் முன்னறிந்திருந்தார். அதனாலதான் ஏசப்பா அந்த பாடுகளின் நிமித்தமாய் ஏசு மிகவும் வேதனைப்பட்டு கெத்செமனே பூங்காவில் ஜெபம் பண்ணினார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் முழங்கால் படியிட்டு பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். இந்த பாடுகளை தாங்கிக் கொள்கிற பலனை தரும்படியாய் பிதாவை நோக்கி கதறுகிறார். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய். அதனாலதான் லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார் சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 22:44வது வசனத்துல அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார் சொல்லி அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பயங்கரமான காரியம் இல்லையா? சிலர் சொல்லலாம், அவர் தெய்வ மனிதர் தானே, பாடுகளின் வேதனை தெரியாது என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படி அல்ல. அவர் ஒரு பாடுள்ள மனுஷனாய் தான் இந்த சிலுவை பாடுகளை அவர் அனுபவித்தார். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசுக்கு தெரியும். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ரோமர் 6:23, இது மரணத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் உண்டான யுத்தம் என்று. கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசுக்கு தெரியும் இது மரணத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் உண்டான யுத்தம் என்று. அதனால் நாம் எவ்வளவு போராடுகிறான். கடைசி தருணம் இந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார். நமக்கு நித்திய ஜீவன். அது நடக்காதபடிக்கு பிசாசு பல வழிகள்ல அவரை வேதனைப்படுத்துகிறான். அதனாலதான் தாவீது ராஜா சங்கீதம் 57ல சொல்லியிருக்கிறபடிக்கு, சங்கீதம் 57வது சங்கீதம் 4வது வசனம், தாவீது ராஜா சொல்கிறார், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கற்கான பட்டயமாயிருக்கிறது என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட இப்படிப்பட்ட மனிதர்களின் நடுவில குடியிருக்கலாம். ஒரு பாவமும் செய்யாமல் இருப்பீர்கள். ஆனாலும் கூட உங்க உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள பரிசுத்தம் கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். அதை அறியாத ஜனங்கள் என்ன செய்வாங்க? உங்களை வேதனைப்படுத்தும்படியாய் சிங்கங்களின் நடுவிலே விடப்பட்ட தானியேலை போல இல்லாததும் பொல்லாததும் பேசுவார்கள். கலங்காதீர்கள் எனக்கு அன்பான தேவ ஜனமே. ஜெய கிறிஸ்து உங்களை காத்துக் கொள்வார். நல்லவர். தாவீது ராஜாவும் கூட அதனால் தான் புலம்புகிறான், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறதுன்னு சொல்லி. சிங்கங்கள் என்றால் சிங்கத்தை போல கர்ச்சிக்கிற சத்ருடைய ரூபமுள்ள மனிதர்கள் நடுவில் அவை இருக்கிறான் சொல்லி. அவர்கள் பற்கள் எப்படி இருக்கிறதாம்? ஈட்டிகளை போன்ற பற்கள், கடித்து குதறுவதற்காக அல்ல. பற்கள் அம்புகளை போல இருக்கிறதாம். அவர்கள் நாவு எப்படி இருக்கிறதா? கற்கான பட்டயமாய் இருக்கிறதுன்னு சொல்லி. நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. ஈட்டியால, பட்டயத்தினால, அம்புகளினால துளைக்கும்படியாய், அந்த இருதயத்தை காயப்படுத்தும்படியாய் இந்த பொல்லாத மனிதர்களுடைய வார்த்தைகள் அப்படி இருக்கிறது. நம்ம ஏசப்பாவும் கூட அப்படிப்பட்ட மனிதர்கள், கற்கான பட்டயமாய், ஈட்டியாய், அம்புகளாய், வார்த்தைகளால் துளைக்கின்ற மனிதர்கள் நடுவில் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, முதல்ல சாத்தா என்ன செய்தான்? ஏசப்பாவுடைய பரிசுத்த சரீரத்தை தொட்டான். ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க பார்க்கலாம்.
அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்பட்டார். நம்முடைய வீரர்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உள்ளினால அவர் பரிசுத்த சிரசின் மேல் ஒரு கிரீடம் செய்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சிரசின் மேல் சுட்டினார்கள். சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார். ஏன்னா கலாத்தியர் 3:13 கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டான்னு சொல்லி வாசிக்கிறோம் அல்லவா? கலாத்தியர் 3:13 கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய சிரசின் மேல் வைத்த அந்த முள்முடி நம்முடைய சாபங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக அந்த வேதனையை அவர் தாங்கிக் கொண்டார். அந்த பரிசுத்த தேவனுடைய கைகள்ல கால்கள்ல ஆணியால் அறைந்தார்கள். வேதனையோடு ஏற்றுக்கொண்டார். எதற்காக? அவருடைய பரிசுத்த கரங்களில் உள்ள அந்த தழும்புகளால் நாம் குணமாவதற்காக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசாயா 53:5 உள்ளபடி அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எள்ளி நகையாடினார்கள். அவருடைய விழாவுல ஈட்டியால குத்தினார்கள். கல்வாரி மேட்டிலே, கொல்கதா மலையிலே சிலுவையில் அறையப்பட்டு தொங்கும் வரை, கடைசி சொட்டு ரத்தம் வரை அவர் நமக்காக சிந்தினார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அல்லவா? கர்த்தர் நல்லவர். யோவான் 1:7 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லி எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்ட அவரால மனுஷனுடைய நிந்தை சொற்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாவீது ராஜா ஒரு ராஜாவாய் இருந்தாலும் கூட சங்கீதம் 22:12 அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பேரை கட்சிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்றின்னு சொல்லி பெரிய ராஜாவாய் இருந்தாலும் கூட அவரை சுற்றி துர்ச்சன பிரபாகம் சூழ்ந்திருக்கிற வேளையில தாவீது ராஜா அப்படிதான் சொல்கிறார். பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டதுன்னு சொல்லி, கட்சிக்கிற சிங்கத்தை போல என்னை விழுங்கலாமோ என்று என்னுடைய எதிரிகள் காத்திருக்கிறார்கள் சொல்லி, அதனால அவருடைய எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டதுன்னு சொல்லி, அவருடைய இருதயம் மெழுகு போலாகி குடல்களின் நடுவே உருகிற்றுன்னு சொல்லி நம் இயேசு மகாராஜாவையும் அப்படிதான் தூஷித்தார்கள். மத்தேயு 27:41 42, 43 நீங்க பாத்தீங்கன்னா, அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, யார் அவரை பரியாசம் பண்ணினார்களாம்? பிரதான ஆசாரியர், கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், அதாவது வேதத்துள்ள ரகசியங்கள் எல்லாம் அறிந்து கொண்ட வேத பாரகர்கள், மூப்பர்கள், தலைமை போதகர்கள் எல்லாம் சேர்ந்து பரியாசம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அவர்கள் என்ன சொல்லி தூஷிக்கிறார்கள்? மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள பிராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவசிப்போம். மத்தேயு 27:43 பாத்தீங்கன்னா, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். எப்படி சொல்கிறார்கள்? தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள் சொல்லி, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறதுன்னு சொல்லி சத்ருவானவன் முழு பலத்தோடு இறங்குகிறான் சொல்லி இதில் இந்த வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படி தூஷித்தாலாவது கர்த்தர் மனம் மாறுவாரா என்று. அது ஒரு காலம் நடக்காதல்லவா? அதனாலதான் இந்த நிந்தனைகளை தாங்க முடியாமதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி ஏசப்பா பிதாவை நோக்கி கூப்பிட்டார். உடனே அப்பொழுதும் கூட அவங்க என்ன சொல்றாங்க? எலியாவை கூப்பிடுகிறான்னு சொல்லி சொல்றாங்க.
சிலர் அதிலும் கூட பரியாசம் பண்ணுகிறார்கள். பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள் சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பரிகாச வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா தாங்கிக் கொண்டார். யோபுவை குறித்து வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் இழந்துட்டான். அப்படி எல்லாம் இழந்த நிலையிலும் கூட அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையாய் இருந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார் சொல்லி பார்க்கிறோம். அவர் உள்ளங்கால் தொடங்கி உச்சன் தலை மட்டும் கருக்களால் சாத்தான் வாதித்த பொழுதும் கூட யோபுடைய மனைவியே தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொன்ன பொழுதும் கூட யோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தன் உதடுகளினால் அவர் பாவம் செய்யவில்லைன்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோபு ஒரு நீதிமானாய் ஜீவித்தார். கர்த்தர் நல்லவர். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிற பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அப்படி எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்ட யோபுவால் கூட தன் சிநேகிதரின் கடும் சொற்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஈட்டியால் குத்துவது போல வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள். இந்த உலகத்திலும் கூட நம்முடைய உறவினர்கள் ஆகட்டும், நம்முடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஆகட்டும், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களா இருக்கட்டும், அவங்க நம்ம நல்லா இருக்க நேரங்களை என்ன செய்வாங்க? பொறாமைப்படுவாங்க. ஆனா நம்ம கஷ்டப்படுகிற நேரம் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதே போலதான் யோபு கஷ்டப்படுற நேரத்தில் அவனுக்கு ஆறுதலாய் வார்த்தைகளை சொல்லாம அவன் இருதயத்தை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை அவனுடைய சிநேகிதர்கள் பேசுகிற வேளையில யோபு என்ன செய்யறான்? பதறி பேசுகிறான். ஆனாலும் கூட யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த சிநேகிதர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசினார்களோ உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். யோபுடைய சிநேகிதர்கள் தேமானியனான எலிப்பாஸ், சுகியனான பில்தாத், நாகமாத்தியனான சோப்பார் சொல்லி இந்த 3 சிநேகிதர்களும் யோபுக்கு விரோதமாய் பேசினாலும் கூட யோபு என்ன செய்யறான்? தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் சொல்லி பார்க்கிறோம். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் 2 தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரளினார் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த யோபு கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடந்தான். அதனால் அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 தனியாய் திரும்ப கர்த்தரிடம் வந்து பெற்றுக்கொண்டான். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்துல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாமும் கூட கர்த்தரை போல நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை பரியாசம் பண்ணுகிறவர்கள், நம்மளை எள்ளி நகையாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை கண்டிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுப்பாவும் கூட அவரை சுற்றி நின்று அவருடைய ஆத்மாவை பொல்லாத ஜனங்கள் விசனப்படுத்தினதுனால பதறி சொன்ன வார்த்தைகள் தான் இவை. மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனத்துல ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி நம் வாழ்க்கையிலும் கூட நாம் ஒரு தப்பும் செய்யாமல் இருந்தாலும் கூட கர்த்தர் காட்டுகிற பரிசுத்த பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள் நம்மை வேதனைப்படுத்தும்படியாய் அதே குறிக்கோளாய் சுற்றி தெரிகிற வேளையில நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதனால எதிர் பேசாமல் வாய் மூடி ஒரு மௌனிகளை போல சகித்து கொண்டு நாம் பல நேரங்கள்ல இயேசுவை போல இருக்கிறோம் அல்லவா? அது கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஏன்னா ஒரு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதற்காக நாம் எதிர் பேசினா என்ன நடக்கும்? இவர்கள்லாம் கிறிஸ்தவர்களான்னு சொல்லி ஏளனம் பண்ணுவார்கள் அல்லவா? அதை விட்டு நாம் கர்த்தரை போல கிறிஸ்தவர்களாய் எதிர் பேசாமல் கிறிஸ்து காட்டின பாதையில் நடக்கும் பொழுது நம்மை எள்ளி நகையாடி நம்மை வேதனைப்படுத்தணும் நினைக்கிற ஜனங்களே வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா எதிர் பேசினா என்ன நடக்கும்? ஒரு பெரிய சண்டையே நடக்கும் இல்லையா? அநேகம் பெண்கள் அப்படிதான் செய்வாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு அந்த சண்டையை ஊதி பெரிதாக்கி அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்துகள் கடந்து வரும்படி அவர்களே செய்து விடுவார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கொலை வெறி பிடித்தவர்கள் அநியாயமாய் அந்த அப்பாவி ஜனங்களை கொல்வதை குறித்து மீடியாக்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி அடுத்து கொல்லப்படுகிற சகோதரர்கள் அந்த வேளையில ஐயோ நாங்க ஒரு தப்பும் செய்யலையேன்னு சொல்லி அவர்கள் கதறுவதை பார்த்து கண்ணீர் வடிப்பதை பார்த்து நம்ம உள்ளம் துடைக்கிறது. ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாம் தேவனை நோக்கி கதறுகிறோம். என்பா இவ்வளவு பாடுகள்,
ஏசப்பா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா அவர்களுக்கு ஜீவனுக்கு ஆபத்து வராதபடிக்கு காத்துரட்சிங்க. அந்த பொல்லாத மனிதர் கூட்டத்திலிருந்து இந்த பாவி ஜனங்களை காத்து கொள்ளுங்களேன்னு சொல்லி கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம் அல்லவா? யோவான் 12வது அதிகாரம் 27வது வசனத்திலும் கூட நம்ம ஏசப்பாவும் கூட கதறுகிறார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையை நின்று என்னை ரட்சியம் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தேன் என்றார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் 12வது அதிகாரம் 27வது வசனம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியம் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தேன் என்றார். தாழ்த்தி பெருமையாக்கி ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா நம்முடைய பரம தகப்பனுக்கு தெரியும், இந்த பாடுகளை கடந்து வந்தால்தான் அவருடைய அன்பு பிள்ளைகளை நித்திய ராஜ்யத்திற்குள், பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்குள் நடத்த முடியும் சொல்லி, அதனாலதான் தன்னுடைய சொந்த குமாரனையே குற்ற நிவாரண பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். மொத்த மனுக்குலத்தை மீட்பதற்காக. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சிறு பிள்ளைகளை பாருங்க. கர்த்தர் நல்லவர். அவருடைய பெற்ற தாய் ஒரு இடத்துல விட்டுட்டு அவசரமா ஒரு வேலைக்கு போகிற வேலையில ஒரு இடத்துல விட்டுட்டு மறுபடியுமாய் கூப்பிட வர நேரம் ஆயிட்டுன்னா என்ன செய்யும்? அந்த சின்ன செல்லங்கள் தாய் வந்த உடனே அப்படியே அடக்கி வைத்த அழுகையை கொட்டும் இல்லையா? அது வரைக்கும் உண்மைன்னு இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆனா அம்மா வந்த உடனே அந்த பிள்ளையை பாசத்தோடு தூக்குற வேளையில உள்ள அடக்கி வைத்த அந்த அழுகையெல்லாம் அப்படி கொட்டும். கர்த்தர் நல்லவர். இவ்வளவு நேரம் எங்கம்மா என்னை விட்டுட்டு போன, என்னை தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி, அது போலதான் நம்ம இயேசுப்பாவுக்கு கூட மரிக்கும் தருவாயில பிதாவை கண்டவுடனே பிதாவை நோக்கி, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லி கதறுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனாலும் கூட யோவான் 10வது அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் சொல்லி யோவான் 10:15 ஏசப்பா சொல்வதை குறித்து பார்க்கிறோம். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அவருடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் அவரால் படைக்கப்பட்ட இந்த மொத்த மனு குலத்தையும் பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பின் பாதையில நடத்தணும் சொல்லி, நித்திய மேன்மைக்குள் நடத்தணும் சொல்லி, என் மகா நரகத்திற்கு போய்விடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ அன்பு பாசம். அதற்காக தான் அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நாமும் கூட இப்படி கல்வாரி சிலுவையில கதறின கத்தர் இயேசு காட்டின பாதையில் நடந்து பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கலாமா? கர்த்தர் நல்லவர். இதுதான் அந்த தபசு நாட்கள், அந்த லெண்டேஸ்ல கர்த்தருக்கு பிரியமான, அவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வழி. கர்த்தர் நல்லவர். இன்றிலிருந்து பல பொருத்தனைகளை நீங்க செய்திருக்கலாம். ஆனாலும் கூட அவை எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரை சந்தோஷப்படுத்துவது, கர்த்தர் அருவருக்கிற பாவங்களை விட்டு பரிசுத்த பாதையில் ஜீவித்து நித்தியத்துக்கு நித்தியம் நாம் சந்தோஷமாய் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களும் கர்த்தரை அறியாதவர்களும் பிரவேசித்து அந்த மகிமையின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் இனிமேல் அவர் காட்டுகிற வழியில் நடப்போம் சொல்லி நாம் ஒரு உறுதியாய் ஒரு உடன்படிக்கை செய்யலாமா? கர்த்தர் நல்லவர். அப்படி செய்து கர்த்தருடைய வருகையின் நாள் மட்டும் அந்த உடன்படிக்கையின்படி நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி கலங்கின அந்த தேவனுடைய இருதயம் அப்படியே பூரிக்கும். ஏ மகளுக்காக, இந்த ஆடுகளுக்காக நான் என் ஜீவனை கொடுத்தேனே, அது நல்லதுன்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படியே கண்களை மூடி ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையா
என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே, தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன் இயேசுப்பா, இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற உடைய தயவிற்காக நன்றி இயேசப்பா. இயேசுவை எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு மகளை வாயோடு வாயாய் இருந்து நீ பேச வைத்த அந்த தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலி ஏறெடுக்கிறேனப்பா. இயேசப்பா, உடைய அன்பை உம்மை அறியாத ஜனங்கள் அறிந்து உணர்ந்து நீர் காட்டுகிற பாதையில் நடக்க நீங்க கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இன்றைய நாளில் இருந்து உம்மை அறிந்த உம்முடைய அன்பு பிள்ளைகளும் கூட, இஸ்ரவேலின் பெரு மந்தைகளும் கூட பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் மனம் இறங்குங்க தகப்பனே. பாவிகளை மன்னிக்கிற அன்பு உடையதல்லவா ஏசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சிலுவை மரணத்தை குறித்து தியானிக்கிற உடைய அன்பு பிள்ளைகள் இவை இரக்கம் இல்லாமல் மற்றவர்களை அடித்து வேதனைப்படுத்தி காயப்படுத்தி கொல்லுகிற அந்த பொல்லாத பழக்கங்களிலிருந்து விடுதலை ஆகும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்ய தகப்பன் இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். பெற்ற பிள்ளைகள் என்று கூட பாராமல் பெற்றோரை பிள்ளைகளை கொல்லுகிற அந்த பொல்லாத பாவத்தில் இருந்து பெற்றோர்கள் விடுதலையாகும்படியாய் நீங்க கிருபையளித்தருளுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே கேட்கிறேனப்பா. மனைவியை கணவன்களை கொல்லுகிற சுவாபங்கள், கணவன் மனைவி பிள்ளைகளை கொல்லுகிற சுவாபங்கள், பெற்ற பிள்ளைகள் சொத்துக்காக பெற்ற தாயையும் தகப்பனையும் அடித்து கொல்லுகிற அந்த சுவாபங்கள், அப்படி பலவித பாவங்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல இந்த பொல்லாத கொடிய பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து கொலை வெறியோடு சுற்றி திரிகிற ஜனங்கள் விடுதலையாகும்படியாய் கர்த்தர் நீர் உடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தினால் அவருடைய பாவங்களை கழுவி சுத்திகரிங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அவர்கள் உண்மை தேடட்டும் அப்பா, உண்மை அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி ஏசப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனக்கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது தகப்பனே. உடைய வார்த்தைகள் பதத்திலிருந்து நீர் திட்டம் பண்ணி இந்த ஏழையின் வாயில் கொடுக்கிற வார்த்தைகள் இருக்கிறதை இஸ்ரவேலின் பெருமந்தைகள் அறிந்து உணர்ந்து உடைய வந்தையில் இன்னும் அதிகம் ஆத்மாக்களை சேர்க்கும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்ய தகப்பனே. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நிறைய சப்ஸ்கிரைபர்களை தந்தவன் தயவிற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. என்னை மறைத்து நீங்க வெளிப்பட்ட தயவிற்காக நன்றி. அப்பிரோச்சனமான அடிமை கடவை மாத்திரம் செய்தேனப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனை. சல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.